இது சொல்வதெல்லாம் நிஜங்கள். வழங்குவோர் உங்கள் புஷ்பு. மேடம், அண்ணத்துக்கு வரப்ப கண்ணத்துல கை வைங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். முதல்ல குடும்பத்துல இருந்து அண்ணன் மட்டும் வாங்க. அம்மா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கல்யாணத்துல என்ன நடக்குன்ற ஒரு பதட்டத்தோட இருப்பாங்க. ஆனா நீ தான் கல்யாணத்துல மம்பட்டியா மம்பட்டியான்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம். அவரை கொஞ்சம் ஓரமா நிக்க வைக்கிறீங்களா? ஏன்னா கட்டைக்கு அவருக்கு வித்தியாசமே தெரியல. நல்லா இருக்குமா? என்ன பிரச்சனை? இல்லை மேடம், இப்போ எனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனால் அந்த கல்யாணமும் சந்தோஷமா இல்லை அது எனக்கு நரகமானு எனக்கு தெரியல. அதுக்கு என் ஹஸ்பண்டாக வரப்போறவர் தான் பதில் சொல்லணும். அம்மா ஒரு நிமிஷம்மா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். நீதானம்மா? அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இவ்வளவு பிரச்சனையோட எப்படிமா மலையூர் மம்பட்டியா பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தீங்க? இல்ல மேடம், அந்த கல்யாண செட்டப்பு கல்யாண கோலத்துல மாப்பிள்ளைய பார்த்தோன்னே ஒரு வை. இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. அப்படி அந்த மாப்பிள்ளை யாருமா? எனக்கு அதை சொல்லுங்க. வேற யாரு? நான் தான். ஓ, இவருக்கு தான் அந்த பாடலா? சரி, வாங்க வாங்க. ஏ போங்க போங்க. வணக்கம். ஆண்டி வணக்கம். ஆண்டி வணக்கம். வணக்கம். இப்ப அந்த பாட்டுக்கு நீங்க இவரோட ஆடணும்னு ஆசைப்படுறேன். அருமை அருமை அருமை. இது சொல்வதெல்லாம் நிஜங்கள். வாங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, என்ன பிரச்சனை இப்ப தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல? இல்ல, தம்பி நல்லவன் தான், ஓகேங்களா. எங்களுக்கு அண்ணன் வந்துட்டு வீட்டுக்கு வர்றது பிடிக்கல. ஆனா நான் வந்து ஏன் பிடிக்கலனா, வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சொத்தும் பேர்ல எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. எங்க அப்பா நான் பிசினஸ் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன். அந்த ஆளு எப்படி கொடுப்பாரு? நீங்க பொறுப்பா தானே கொடுப்பாரு. ஏன் புருஷனுக்கு ஒரு 5 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. உனக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. உங்க புருஷன் தண்டச்சோறு. அப்ப அப்படிதான் இருப்பாங்க. யார பார்த்துட்டு என்னோட புருஷன் தண்டச்சோறுங்கறா? உங்க புருஷன் வர்றதுக்கு முன்னாடியே நீ இந்த ஆட்ட ஆடுறிய. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, ஏன் சரவணன் வந்து கோவப்பட்டு வெளியே போறீங்க? சரவணன், நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க அன்னத்துல கோவப்பட்டீங்கன்னா அப்புறம் அன்னத்துக்கு அதனால தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. அது பழைய சாதமோ புது சாதமோ வடிச்ச சாதமோ வடிக்காத சாதமோ அன்னம்னு இருந்தா வைக்கிட்டு அமைதியா இருக்காங்க. புரியுதா? நன்றி. இது சொல்வதெல்லாம் நிஜங்கள். அடுத்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை இங்க இருந்து கிளப்புவோம். இது அண்ணம் குடும்பம். ஏ ஃபார் அண்ணம், கே ஃபார் கிண்ணம். நன்றி.